அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு சிவனுமாகவே கொலுவிருந்து வருகிறார்கள் அப்படி கொலுவிருக்கும் இறைவனோடு இன்னும் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள் ஆகாயத்தில் சூரியன் அன்பு கொலை சந்திரன் ஆகாயவாணியோடு அன்னை கண்காலவே கரை கண்ட பகவானே தெய்வலோக நம்பையர்கள் திருநடனம் ஆடுவாய் நம்பை வருவாய் நாடகங்கள் ஆடுவாய் ஊர்வசியா வருவாய் உல்லாசமா பாடுவாய் இலங்கையா வருவாய் மிருதங்கமும் போடுவாய் சரஸ்வதி வருவாய் சரஸ்வதி அம்மா சங்கீதங்கள் இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு சக்தியோடு சிவனுமாகவே குழுவிருந்து வருகிறார்கள் அப்படி குழுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார் 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சையவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை படைத்தார். நம்மளெல்லாம் ஆண்டவன் எதுக்குதான் படைச்சாரோ தெரியல. மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்காக? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தையே படைத்தாரா. ஒற்றுமை உடனே அவளுக்கு சிரிப்ப பாரு. ஒத்துமை எல்லாம் இருக்கும். நாங்க கல்யாண வீடு கோயில் கூட ஒன்னா சேர்ந்துக்கிடுவோம். ஏன்னா குரூப் சேலை எடுக்கணும். ஆமா, அதே இந்த கல்யாண வீடு கோயில் கூட எல்லாம் முடிஞ்சிட்டு வையே, தண்ணி பிடிக்க தெருவுல சண்டைய பாத்தியோ? சேலப்புறம் சவதி குடத்தை கொண்டு ஒரு இடி. அதான் ஒத்துமை. பாத்துக்கோ. ஒத்துமை இல்லைன்னா ஏன் ஒத்துமை இல்லை? எதுக்கு ஒத்துமை இல்லை? எங்க ஒத்துமை இல்லை? ஏன் மனிதர்களுக்கிடையே ஒற்றுமை இல்லை தெரியுமா? எதற்காக? ஒருவர் வாழ்வதை பார்த்து இன்னும் ஒருவர் நாமல் பொறாமைப்படுகிறோம். எப்படி போறாமப்படுறோம்? ஏன் போறாமப்படுதோம்? ஏன் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு பைக் வாங்கியிருந்தாங்கன்னு வையே, வாங்கிட்டாமன்னா அடுத்த வீட்டுக்காரன் சும்மா இருக்க மாட்டான். அவன் பாப்பான். அவனை விட நம்ம என்ன குறைஞ்சவனா? இவன் அப்படின்னு கடனை வாங்கியாவது ஒரு காரை வாங்கி விட்டுருவான். பாத்துக்கோ. பைக் வாங்கினா நம்ம கார் பிளஸர் வாங்கிடுவோம். அவர் ஒரு மாடி எடுத்தாருன்னா, ஒரு மாடி கட்டினாரு, அவர் ஒரு ரூம் போட்டு வீடு எடுத்திருப்பாரு. அவர் 20 லட்சத்துக்கு வீடு கட்டினாருன்னா அப்படின்னா என்ன செய்வாங்க தெரியுமா? வீட்டுக்காரன் என்ன செய்வான்? கூட ஒரு 22 லட்சத்தை போட்டு கேரளாவுல இருந்து பெரிய மாந்திரவாதியை கூட்டிக்கிட்டு வந்துருவான். ஆமா, பிறகு அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க செவத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிச்சாங்கன்னா நம்ம பிள்ளைக்கு அதே மாதிரி செவத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிச்சிருக்கோம். நானும் ஒரு செவத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிக்கணும். உனக்கு வேண்டியதான். எனக்கு இல்ல, இதுக்கு மேல பக்கத்து வீட்டுக்காரர் அப்படி நினைப்பானோ? நமக்கு யாரு பொண்ணு கொடுப்பா? உனக்கும் நினைச்சேன். ஆமாடா, எனக்கும் நினைச்சேன். அதாவது எல்லா மனிதனுக்குமே தோற்றங்கள் தான் வயசான தோற்றமா கொடுக்கும். ஆமா, உள்ள கிடந்து இளம ஊஞ்சல் ஆடத்தரம் செய்யுது மனசு. வயசு ஆகி போச்சு அப்படின்னா நம்மளுடைய உடல் எல்லாம்
ஆமா நீ சொன்ன மாதிரி உடல் தோற்றங்கள் மாறும்போது மாறும்போது நம்ம மனசும் பெரிய ஆள் மாதிரி உயர்ந்துகிட்டே போகணும். வரணுமோ சின்ன பிள்ளை மாதிரி குறைஞ்சுக்கிட்டே போக கூடாது. போக கூடாதுன்னு நீங்கெல்லாம் பெரிய ஆள் மாதிரி இருந்தா தான் நாங்கெல்லாம் பின்னாலே வர முடியும். அப்படியா ஆமா ஆமா அதுதானே அட நீங்களே இப்படின்னா நாங்களே எங்க போவ? நாங்களாம் பிரியாணி மாதிரி நடந்துட்டு இருக்கோம் ஆமா 20 நம்பலாம் 60 நம்ப முடியாது. வரவு. ஆமா அதனால சரி அப்போ பக்கத்து வீட்டுல செவத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிச்சா முடிச்சா நம்ம பிள்ளைக்கு அதே மாதிரி செவத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிச்சிடணும் நம்மளும் முடிச்சிடணும் அப்படின்னு இப்ப நினைக்காங்க. நினைக்காங்க அப்ப எதை பார்த்தாலுமே பொறாமைப்படக்கூடிய மனிதன் இந்த மனிதன் ஒரே ஒரு காரியத்தை பார்த்து மட்டும் இதுவரைக்கும் பொறாமைப்படவில்லையா? மனுஷன் போராப்படாத காரியமே கிடையாது ஒரே ஒரு காரியம் இருக்கியா? ஒரு காரியம் இருக்குன்னா அது என்ன காரியம் அதான் கடைசி காரியம். கடைசி காரியம் என்ன காரியம் இவன் பைக்கு வாங்கினா இவன் கார் வாங்குவான். காரு வாங்குவான் இவன் வீட்டை கட்டா இவனும் வீட்டை கட்டுவான். வீட்டை கட்டுவான் அழகான பொண்ணை பார்த்தா இங்கேயும் அழகான பொண்ணை பார்ப்பாங்க. பாப்பான் திடீர்னு ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போயிட்டான். ஆனா அவன் செத்து போயிட்டான் ஐயா நம்மளும் செத்துருவோம் அப்படின்னு யாராவது நினைக்குமா? கீழே வீட்டுக்காரன் செத்து போயிட்டான் ஆ, நம்மளும் இன்னும் இருக்க கூட நம்மளும் செத்துறோம்னு யாராவது நினைக்குமா அவன் சாப்பிட்டா நீ சாப்பிட்டா, அவன் தூங்குனா நீ தூங்குன, ஆ, அவன் செத்து போயிட்டா நீ செத்துற வேண்டியதானே. போராப்படாத செத்துற வேண்டியதானே அப்போ மரணத்தை பார்த்து மட்டும்தான் மனிதன் இதுவரைக்கும் பொறாமைப்படவில்லையா? அதுல மட்டும்தான் போராப்படாம இருக்கான் அது கூட நல்ல வேளை போயிட்டான். இவன் வீடு பக்கத்துல நம்ம சேர்த்து பத்திரம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா வச்சுக்கிட்டோம்னா நம்ம பிள்ளைய காலத்துக்கு ஆகும் அப்படின்னு நினைப்பு இருக்கும். அப்படியே அந்த இடத்தையும் சேர்த்து வாங்கலாம்னு நினைப்பான் அப்போ மரணத்தை பார்த்து மட்டுமே மனிதன் இதுவரைக்கும் பொறாமைப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறான். இருக்கின்றான் அப்ப இப்பேற்பட்ட உலகத்தை ஆண்டவன் ஒற்றுமையாகவே வாழ வேண்டி படைத்து படைத்து மனிதனா பிறந்த நாமளுக்கு நாமளுக்கு சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். அழகா படைத்தார் ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி ஒன்று பண்ணி நாமளுக்கெல்லாம் 6 அடிமையை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். தத்துவத்தை படைத்தார் மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தார். அந்த 3 ஆசை என்ன ஆசை 3 ஆசைனா மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. அப்படின்னா என்னென்ன இந்த 3 ஆசையுமே முக்கண்ண நாமளுக்கு கொடுத்து கொடுத்து என் சான் உடம்பை கொடுத்தார். ஒரே ஒரு சான் மட்டும் இந்த வயத்தை கொடுத்திருக்காரு. அடேப்பா வயசை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டாரு ஐயா ஏ கடவுளே, என்ன உரைச்சிட்டாரா? இந்த ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கே நம்ம உலகத்துல என்ன பாடுபட வேண்டி இருக்கு. என்ன பாடுபடுதோம் கூட ஒரு சாண வயத்தை கொடுத்தா ஆமா இப்பமே சரி நம்ம இரவன்னும் வாராம பகலன்னும் வாராம மாறாம சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ 5 நாள் 6 நாள் வேலை பார்த்து முடிச்சாலும் முடிச்சாலும் 7வது நாள் விடுமுறை இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை நினைக்க மாட்டாங்க இன்னைக்கும் வேலைக்கு போனா நமக்கு ஒரு 10 ரூபாய் கிடைக்கும்ல. 6 ரூபாய் கிடைக்கும்ல நம்ம கடனை அடைச்சுக்கிடலாம், அவங்க கடை ஒரு வச்சுக்கலாம் வீட்டை கட்டிடலாம், கட்டிடலாம் ஒரு நகையை வாங்கிடலாம், வாங்கிக்கிடலாம் தோப்பை வாங்கிடலாம், துறவேலை வாங்கிடலாம் வாங்கிடலாம் அப்படின்னு இப்படித்தான் நினைப்பு இருக்கு. இருக்கு அதனால நம்ம 4 கிழமை பார்க்காம பார்க்காம ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, மாவட்டம் விட்டு மாவட்டம், மாவட்டம் எந்த ஊருக்கு வேலைக்கு கூப்பிட்டாலும் நம்ம போறோம். எதுக்காக போறோம் எல்லாம் எதுக்கு போறோம்? இந்த ஒரு சான் வயிற்றுக்கு எல்லாம் 2 இட்லிக்கு தான் இந்த பாடு. 2 இட்லி உனக்கு 2 இட்லி காணும் ஆமா நான் எனக்கு சக்கரை வியாதி இருக்கு சரி, உனக்கு ஒரு நாளைக்கு 4 மாத்திரை போடுவேன் சக்கரை வியாதி இருக்கா? ஆமா அப்போ ஒரு பாயாசம் போட வேண்டியதானே. பாயசம் போட்ட கதை முடிஞ்சு போகும் ஆ, மாத்திரை போடுறதுனால ஆமா எனக்குலாம் 15 இட்லி சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு 15 இட்லினா எனக்கு ஒரு 3 நாளைக்கு போதும். உனக்கு 3 நாள் போதும் ஆமா அண்ணாச்சி இட்லி வாங்கி கொடுத்தாரு ஆமா ஆடா 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 என்னப்பா அது இட்லியே கிடையாது ஆமா என்னது? மல்லிகைப்பூ ஆ, சாப்பிடும்போது தொண்டைக்கு தட்டாம உள்ள போச்சு அப்போ வீட்டுக்காரிக்கு 4 தலையில வச்சு விடு, வாங்கி வச்சிருக்கேன் உள்ள கொண்டு போகணும் அவளை செத்தையும் சுமந்துக்கிடுவா. ஆமா அப்ப ஒரு சான் வயிற்றுக்காக இந்த பாடுபடுதோம் பண்றோம் நீ ஒரு சான் வயிறு சாதாரணமா சொல்லிடுற ஆமா இந்த ஒரு சான் வயிற்றுக்கு எங்க இடம் காலையில எந்திரிச்ச உடனே ஒரு கிளாஸ் காப்பி காப்பி காலையில 8-8:30க்குள்ள ஆமா 2 வகை சட்னி வச்சு ஆ, 10-14 இட்லி அம்மா மதியம் 1 மணிக்கு 1 மணிக்கு 2 வகை கூட்டு அப்பளம் ரசம் மோரோட ஆமா 2 தட்டு சாப்பாடு சாப்பாடு 3 மணிக்கு காப்பி நைட் 8 மணிக்கு ஒரு 7-8 சப்பாத்தி சப்பாத்தி அதுக்கு மேல 4 வயல் வாழைப்பழம் ஆமா எதை போட்டாலும் அத்து போகுது ஆ, இது வயரா இல்ல வேற என்னம்மா? வயிறுதான் எதை போட்டாலும் அத்து போகுது அதான் இப்ப வீட்டுல சமையல் பிள்ளை கண்டா வேலைக்கு வச்சிருக்கியோ? வீட்டுக்காரி வச்சுக்கோம்ல ஆமா. இதுதான் நம்மளால
கொண்டுகிட்டு வராங்க. என்ன செய்ய முடியும்? ம். காட்டாமல காட்டுக்கு வேலைக்கு போகணும், வீட்டாமல வீட்டுல பொம்பளை சோத்த பொங்கிட்டு இருக்கணும். அப்ப இந்த ஆண்டவன் உலகத்திலே நாமளை எல்லாம் இவ்விதமாகவே படைத்து படைத்து பூலோகத்திலே மரம் செடி கொடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கன்றுகாடைகள் அதனையும் படைத்து ஈ எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்து இந்த உலகத்தை படைத்தால் மட்டும் போதுமா? படைத்த மக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படி இழந்த ஆண்டவனாகிய பகவான் இதற்கெல்லாம் முக்கியமாகவே ஆண்டவன் ஒரு நாட்டையும் படைத்தார். அது எந்த நாடு தெரியுமா? நாட்டிலேயும் நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, காவலர்கள் புகழும் நாடு, கோடமலை விளையும் நாடு, குளிர்ந்ததந்தல் வீசும் நாடு, மாதம் ஒன்று மழை பொழியும், மாதம் ஒன்று மழை பொழியும், வருடம் ஒன்று பூவிளையும், அங்கே தேனிருந்து தேன் சொரியும், தென்றல் வீசி கனி சொரியும், கற்கை பீலா மரங்கள் கலந்து வாங்கி செழிக்கும் நாடு, மாடு கட்டி போரடித்தார் ஆளாடு சென்னல் என்று ஆனை கட்டி போரடிக்கும், ஆனை கட்டி போரடிக்கும் அழகு திரு நாடு. மாடு கட்டி போரடித்தால் மாளாடி சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகு திரு நாடாகப்பட்டது. அதுதான் எழுகடலால் சூழப்பட்ட கண்ணுக்கு சிறப்புச்சு ஓங்கக்கூடிய கோசலாபுரி என்னும் அந்த அயோத்தியாபுரி பட்டணம் கோசலை நாட்டையே தலைநகரமாக கொண்டு அவனிக்கடை 56 தேசத்திற்கும் இவர் ஓர் பேரரசராக அயோத்தியாபுரி நாட்டையே அன்று ஓர் நாளையிலே சூரிய குலத்திலே வழி வம்சமாகவே வந்து பிறந்தவர் அவர்தான் அடிவரத ராஜமன்னன் ஆண்டு வந்தார். அவர் கண்ணுக்கு பின்னாலே தரணியெல்லாம் பேரு புகழ் பெற்ற அந்த அயோத்தியாபுரி நாட்டையே தசரத சக்கரவர்த்தி மன்னன் ஆண்டு வருகிறார். அப்பேறுபட்ட அந்த தசரத சக்கரவர்த்தி அயோத்தி நாட்டை எப்படி ஆண்டு வருகிறார் தெரியுமா? ஆறில் ஒரு கடமை அவர் ஆசையாத மனுநீதி தவறிடாமல் அங்கே மன்னவன் ஆண்டுவான். அவள் மன்னனவர் ஆண்டுவான். அப்படி ஆண்டு வரும் அயோத்தி மாபட்டணத்தில் அவருடைய ஆட்சியில் கீரிகளும் பாம்புகளும் கீர்த்தனைகள் செய்திடுமா, பசுக்களும் புலிகளுமா ஓர் படித்துறையில் நீரா கட்டு ஒரு கரம் கதிர் உலத்தின் நெல்விலே அறுதால் அறுத்துவர் அங்கே மறுநாளும் பயிரா அறுத்து வந்த தாளடி அங்க இங்கடந்த கூடுகட்டு அப்பேற்பட்ட நாடனைத்தா நீதியோடு நேர்மையோடு நிச்சயமாய் ஆண்டுவார். அப்பேற்பட்ட அந்த அயோத்தியா
அயோத்தியாபுரி பட்டணத்தை பட்டணத்தை தசரத சக்கரவர்த்தி மன்னனாகப்பட்டவர் ஆகப்பட்டவர் ஆறில் ஓர் கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி மனுநீதி தவறிடாமல் மங்களமாய் ஆண்டு வருகிறார் இந்த மன்னனாகப்பட்டவர் தசரத சக்கரவர்த்தி. அந்த அயோத்தியாபுரி நாட்டிலே உயர்ந்தவர் என்றும் தாழ்ந்தவர் என்றும் கிடையாது. கிடையாது கிடையாது. படித்தவர் ஒருவர் படிக்காதவர் ஒருவர் என்று கிடையாது. அப்படியும் கிடையாது. ஏழை என்றும் பணக்காரர் என்றும் கிடையாது. கிடையாது கிடையாது. ஏற்றம் என்றும் தாழ்வு என்றும் கிடையாது. ஆமா கிடையாது கிடையாது. எம்மதமும் சம்மதமாகவே ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்தி. அந்த சக்கரவர்த்தி அயோத்தி அப்படின்னா என்ன? அயோத்தி என்பதற்கு பயம் இல்லை என்பது பொருள். பயம் இல்லை என்பது பொருள். அந்த பயம் இல்லை என்பதற்கு பொருள் அப்படின்னா நாட்டில் உள்ள மக்களுடைய வீடுகள்ல அரண்மனையில என்னென்ன செல்வங்கள் இருக்கோ, சக்கரவர்த்தி அரண்மனையில என்னென்ன பொன்பொருள் இருக்கோ, என்னென்ன வசதி இருக்கோ, என்னென்ன பண்ட பாத்திரம் இருக்கோ அத்தனையும் நாட்டு குடிமக்களுடைய வீட்லயும் இருந்ததாம். ஒவ்வொருத்தர் வீட்லயும் இருக்கா. அந்த காலம் அயோத்தியாபுரி நாட்டில் வாழும் மக்களுடைய வீடுகளுக்கு கதவு கிடையாதாம். என்ன ஒரு அதிசயம் பாருங்க. கதவுக்கும் வேலை இல்ல, பூட்டுக்கும் வேலை இல்ல. வேலை இல்ல வேலை இல்ல. ஏன் வேலை இல்ல? ஏன் வேலை இல்லைன்னா களவு இல்லை, அதனால் அந்த நாட்டிலே கதவு இல்லை. களவு கிடையாது. அதாவது நம்ம வீட்டுல உள்ள பொருளை யாராவது திருடி கொண்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லித்தான் நம்ம எல்லாம் இப்பெல்லாம் பூட்டு போட்டு பூட்டி வைக்கும். ஒழுக்கரை போட்டு பூட்டி உடச்சி எடுத்துட்டு போயிடலாம். வீட்டுக்கு மட்டுமா பூட்டு? கோயில் உண்டியலுக்கு இப்ப காவல் காக்க முடியல. முடியல. கோயிலுக்கு பூட்டு, கோயில் உண்டியலுக்கு பூட்டு. இப்ப உள்ள காலம் அப்படி மாறி போச்சு. ஆமா. ஒரு வெளியே ரோட்ல போகும்போது ஒரு டீ கடையில ஒரு சிறுவர் பெரிய டேங்கர்ல தண்ணிய வச்சு அதுக்கு ஒரு மூடிய போட்டு மூடி குடிக்க ஒரு தலை கிளாஸ் வச்சிருப்பாங்க. அந்த கிளாஸ் எப்படி வச்சிருப்பாங்க? எப்படி? அந்த டேங்கர்ல ஃபிட் பண்ணி அந்த நாய்க்கு மாட்டக்கூடிய சங்கிலிய போட்டு அந்த கிளாஸ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. எதுக்கு? எதுக்காக? அந்த சிறுவர் கிளாஸ் எவனா கலந்து போயிடும் அப்படின்னு. அதுக்காக செயின் போட்டு கட்டி வச்சிருக்கான். ஆனா தசரத சக்கரவர்த்தி அந்த அயோத்தியாபுரியில எந்த வீட்டுக்குமே கதவு கிடையாது. கதவு இல்லைன்னா களவு இல்ல, கதவு கிடையாது. போட்ட பொருள் அப்படியே போட்ட இடத்துல கிடக்கும். யாரும் எடுக்க மாட்டாங்க. அதனால கதவு இல்லாம இருந்துச்சு. இப்ப நம்ம 5 கதவு 6 கதவு போட்டு சன்னல் போட்டு பூட்டி வச்சாலும் சன்னலை திறந்துகிட்டு எட்டி பார்க்காம சண்டால பாவி. நம்ம நாடு அப்படி இருக்கு. அதாவது ஏன் அயோத்தியாபுரி நாட்டில் களவு இல்லை தெரியுமா? உன்கிட்ட ஒரு பொருள் இல்லைனாதான் நீ என்கிட்ட வந்து எடுக்கணும்னு வருவேன். எதிர்பார்ப்பேன். என்கிட்ட ஒரு பொருள் இல்லைன்னா நான் உன்கிட்ட வந்து எடுக்கணும்னு வருவேன். ஆனால் அரண்மனையில் என்னென்ன பொருள் இருக்கோ அத்தனையுமே குடிமக்கள் வீட்லயும் இருந்ததா. அதனால யாருக்குமே எந்த பொருள் மேலேயுமே ஆசை இல்ல, தேட்டம் கிடையாது. ஆமா. வயிற்றுல பசி இருந்தா தானே சோத்து பானை போய் தேடுவோம். அதுபோல இந்த அயோத்தியாபுரி நாட்டையே கண்ணும் கருத்துமாகவே காவல் புரிந்து வரும்போது தசரத சக்கரவர்த்திக்கு எந்த விதமாகப்பட்ட பொன் பொருளிலேயுமே குறைவு கிடையாது. செல்வங்கள் 16 என்பார்கள். 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் வந்து ஒரே ஒரு செல்வம் தான். அது என்ன செல்வம்? நம்ம வீட்டுல பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு இருந்தாலும் அந்த பணம் வந்து நம்மளை அம்மா அப்பா வந்து அழைக்குமா? ஒருபோது அழைக்காது. கழுத்து நிறைய தங்கம் அணிந்திருந்தா தங்கம் வந்து அம்மா அப்பா வந்து அழைக்குமா? அழைக்காது. ஏக்கர் கணக்குல நில வாங்கி போட்டிருக்கோம். இந்த மண்ணு வந்து நம்மளை அம்மா அப்பா வந்து அழைக்குமா? அழைக்காது. இவை மூன்றுமே உயிரச்ச உணர்வச்ச வெறும் பொருள். ஆனால் நம்மளை அம்மா அப்பா என்று அழைக்க வேண்டுமானால் செல்வத்திலேயே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தானா? அது பிள்ளை செல்வம் என்பார்கள். அப்பேறுபட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் தசரத சக்கரவர்த்தி மன்னனாகப்பட்டவர். அதோட தசரத சக்கரவர்த்திக்கு செல்வத்தினாலேயும் குறைவு கிடையாது. உலக வழக்கப்படி ஒருவருக்கு ஒருத்தியாக ஒரு மனைவியை திருமணம் செய்வார்கள். தசரத சக்கரவர்த்திக்கு மட்டும் மொத்தம் 3 மனைவிமார்கள். 3 கொண்டாட்டிமார்கள். ஆமா. கோசலை நாட்டை சேர்ந்தவள் கோசலா தேவி. கேகேயி நாட்டை சேர்ந்தவள் கைகேயி தேவி. சுமித்திரை நாட்டை சேர்ந்த சுமித்ரா தேவி. இப்படி 3 மனைவிமார்களோடு முசியாமல் ஆண்டு வரக்கூடிய மன்னனுக்கு எல்லா செல்வங்களும் நிறைந்திருந்தாலும் சொத்து சுகம் இருந்தாலும் சொத்து சுகம் இருந்தாலும்
அன்னையால பிள்ளை இல்ல இல்லை இல்லை அண்ணமான இருந்தாலும் அன்னையால மதலை இல்லையே மகளே இல்லை பொண்ணும் பொருள் இருந்தாலும் ஐயா இருந்தாலும் பொன்னையால பிள்ளை இல்லையே இல்லை இல்லை அன்னை பொன்னையால பிள்ளை இல்லை நமக்கு சொத்து சுகம் இருந்தா அண்ணா சொன்னால பிள்ளை இல்லை என்று தசரத மன்னனே குலகுருவை வரவழைத்து ஆறுமையா மாமுனியே வாருமையா மாமுனியே இந்த வார்த்தை வந்து சொல்லை கேளு மண்ணு மலை இருந்தாலும் மண்ணால பிள்ளை இல்லை என்று இதுதான் இதுவரைக்கும் 12 வருட காலமாகிவிட்டது. நாமளோ இதோடு இந்த அயோத்தியாவின் நாட்டை 61ஆம் தலைமுறையாக ஆண்டு கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க நம்மளுடைய கண்ணுக்கு பின்னாலே அயோத்தியாவின் நாட்டை அரசால பிள்ளை இல்லாமல் நம்மளுடைய குலமாகப்பட்டது இதோடு கரைமுடிந்து போகுமோ அப்படின்னு கவலைப்பட்டு அந்த காலம் ஒவ்வொருடைய அரண்மனையிலேயும் தன்னுடைய குல குருவென்று ஒரு முனிவரை வைத்திருப்பார்கள். நம்ம குடும்பத்துல ஃபேமிலி டாக்டர்னு ஒருத்தர் இருப்பார். குடும்பத்துக்காகவே ஜோசியர் பாக்கிறதுக்கு ஒரு ஆளு வச்சிருப்போம். எந்த காரியம் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுட்டு செய்வோம். கல்யாணம் முக்கியம்னாலும் சரி, வீடு கட்டணும்னாலும் சரி, ஒரு இடம் வாங்கணும்னாலும் சரி, நம்ம சோசியர்ட்ட போய் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி அந்த காலம் ஒவ்வொரு அரசவைக்கும் ஒவ்வொரு குலகுருவென்று ஒரு முனிவர் இருப்பார். அப்போ இந்த அயோத்தியாவுரை நாட்டினுடைய குலகுருவாகப்பட்ட வசிஷ்ட மகாமுனிவர் அந்த வசிஷ்ட மாமுனியை வரவழைத்து ஐயா வசிஷ்ட மகாமுனிவரே, இதனால் இதுவரைக்கும் 12 வருடம் ஆகிவிட்டது. சொத்து சுகத்தால் எனக்கு குறைவு இல்லை. ஆனால் என் குலம் தலைவதற்கு குடும்பம் உழைவதற்கு எனக்கு ஒரு குழந்தை வரம் இல்லையே. எனக்கு புத்திர வாக்கியம் இருக்குமா? இல்ல புத்திர வாக்கியம் வரணும்னு சொன்னா ஏதாவது பரிகாரம் இருக்கா? நீங்க எல்லாத்தையும் ஒரு வார்த்தை பார்த்து சொல்லுங்க. குலகுருவாகப்பட்டவர் அப்பா தசரத சக்கரவர்த்தி, அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், இதோ உன்னுடைய சாதக பலன்படி பார்த்தா உனக்கு ஒரு பிள்ளை இல்லை, 2 பிள்ளை இல்லை, 4 ஆண் குழந்தைகளுக்கு உனக்கு யோகம் இருக்கப்பா. ரொம்ப சந்தோஷம் சுவாமி. 4 புள்ள கிடைக்கும்பா. ஆமா, அதனால உனக்கு 4 ஆண் குழந்தைகளுக்கு யோகம் இருக்கு, நீ கவலைப்படாத. ஐயா வசிஷ்ட மகாமுனிவரே, நீங்க சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு மனமெல்லாம் நிறைந்து விட்டது. அப்படியே நடக்கட்டும். அப்பா தசரதா, 4 ஆண் குழந்தைகளுக்கு யோகம் இருக்குன்னு சொன்னேன். ஆனா அதுக்கு ஒரு பரிகாரமும் நீ செய்யணும். என்ன பரிகாரம் செய்யணும்? பரிகாரமா என்ன பரிகாரம் செய்யணும்? உடனே நான் ஏற்பாடு செய்கிறேன். அப்பா தானமாக இருந்தாலும் தர்மமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு அளவு இருக்கு. எதை செஞ்சாலும் அளவோடு செய்யணும். ஆத்திர போட்டாலும் அளந்து போடணும். அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சு. கணக்கு போதான் தானம். அளந்து போடணும். ஆமா, சாப்பிட்டாலும் அளவோடு சாப்பிடணும். மருமகனுக்கு போறது மணல்ல போறது ஒண்ணு. ஆமா ஆமா, அளவுக்கு மிஞ்ச கூடாது. அப்ப ஆத்திர போட்டா அளந்து போடணும். சாப்பிட்டாலும் அளவோடு சாப்பிடணும். அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும்? 8 முட்டை அடிக்கும். செமிக்காது, இருக்க முடியல. ஆமா, அதனால தூங்குனாலும் அளவோட தூங்கணும். ஓவரா தூங்க கூடாது. பகல் பூரா தூங்கணும். தூங்கு முடிஞ்சு போயிட்டுருவான். ஆமா, அதே மாதிரி எந்த இது அப்போ நம்ம நல்லது பண்ணாலும் ஒரு அளவோட பண்ணணுமா? அதனால தசரதா, நீ செய்யக்கூடிய புண்ணிய பலனானது பெருகி
ஆகாயம் வரைக்கும் ஒட்டி நிற்கிறதப்பா. அதிகமாகி போச்சு. நீ புண்ணியம் அதிகமாக செய்ததுனால உனக்கு புத்திர பாக்கியம் ஒரு குறைவா இருந்து கொண்டே இருக்கு. அந்த புண்ணிய பலனை குறைத்து சமநிலைக்கு கொண்டு வந்தாத்தான் அதுக்கு பிறகு ஒரு புத்திர காமேஷ்டியாக ஒண்ணு வளர்த்தாத்தான் உனக்கு பிள்ளை வர இருக்கும். அப்படின்னா நான் என்ன செய்யணும்? நீ புண்ணிய பலனை குறைப்பதற்கு வனங்கான வனம் கடந்து தேவேந்திர வனத்துக்கு சென்றையானா காட்டு பகுதியிலே நீ 1000 ஆணைகளை வதை முடித்து வரணும். சுவாமி ஒரு எறும்ப கூட கொண்டது கிடையாது. சிற்றெரும்புக்கும் துரோகம் நினைக்காத என்னை பார்த்து 1000 யானையை வதை முடிக்க எப்படி மன்னா செய்வது? செய்ய முடியும். புத்திர பாக்கிய வேணும்னா இந்த பரிகாரத்தை செய்துதான் ஆகணும் மகனே. குழந்தை வேண்டுமானால் 1000 யானையை வதை முடித்தால் தான் உனக்கு குழந்தை பிறக்கும். அப்படி என்று சொன்ன போது ஆட்டமென்று சம்மதித்து எந்த சரதமாக முடியோ நாடு விட்டு நகர விட்டு அவள் 6 துணை கணித்து வனமான வனம் கடந்து தேவேந்திர வனத்துக்குத்தான் வனத்துக்குத்தான் வாராளை மன்னனவே அங்கே வாராளை மன்னவேரோ அவரோ தேவேந்திர வனத்துக்கு வேகமாக வருவார். வந்ததோரே அவரோ வேட்டைக்காக நிற்பார். வனமான வனம் கடந்து நாடு நகரம் விட்டு 6 சுனை கழித்தார். அவர் தேவேந்திரனுடைய வனத்திற்கு வந்து தேவேந்திர வனத்திலே 1000 ஆணையை அதை முடிப்பதற்காக மலையிலிருந்து கீழிறங்கி விலங்குகள் எல்லாம் நீர் சுனைக்குத்தான் வரும். என்ற நீர் சுனைக்கு அருகாமையிலே ஒளிவு கட்டி காத்திருந்தார் தசரத சக்கரவர்த்தி. எப்போ யாரை வரும்னு பானத்தை போட்டு கொல்ல வேண்டும் என்று அப்படியே ஒளி கட்டி காத்திருந்தார். வில்லோடு அம்போடு அம்பாரா துணிகளோடு பானத்தை நீட்டிய வண்ணமாகவே ஒளிவு கட்டி காத்திருக்கும் போது சிலது நேரங்கள் கழிந்த பிறகு நீரிறந்த வந்த ஆணைகளை வதை முடித்தார். நீரிறந்த வந்த ஆணை கூட்டங்களை வதை முடிக்க அதனை எண்ணி பார்க்கும் போது 999 ஆணையை வதை முடித்திருக்கிறார். அப்ப 1000 யானைக்கு எத்தனை யானை குறையுது? 1000 யானையில 999 ஆணையவும் வதை முடித்து விட்டார். எத்தனை யானை நிச்சயம் இருக்கு? இன்னும் ஒரே ஒரு ஆணையை வதை முடிக்கணும். அப்ப 1000வது யானைக்காகவே எதிர்பார்த்து ஒளிவு கட்டி காத்திருக்க கிஷ்கிந்தாபுரி நாட்டை சேர்ந்த ஒரு புத்திரனாகப்பட்டவன் தன்னுடைய தாயவும் தகப்பனையும் காசி காவடியாகவே கட்டிக்கொண்டு கால்நடையாகவே காட்டு பகுதிக்குள் வரும்போது தாய் தகப்பனுக்கு நீர் என்று தரையில இறக்கி வைத்தா விலங்குகள் அடித்து சாப்பிடும்னு ஒரு கவட்ட மரத்தில இவர்களை தொங்க விட்டு சுரக்குடுவை எடுத்து நீர் இருந்த வந்தான். இவன் சுரக்குடுவையிலே தண்ணீரை இவன் சத்தத்தை கேட்ட தசரத சக்கரவர்த்தி ஆனைதான் வந்து விட்டதென்று பானத்தை தொடுத்தார். பானத்தை தொடுத்த போது
அவர் போட்ட வானம் குருபுத்திரன் மார்பை துளைக்க அம்மா வென்று கீழே விழுந்தான். மனிதனுடைய குரல் அல்லவா கேட்கிறதே அப்படின்னு ஓடி வந்து பார்த்த ஐயோ ஆனை என்று அறியாமல் மனிதனுடைய உயிரை நாமல் எடுத்து விட்டோமே என்று அவன் தலையை மடியிலே வைத்து யார் எவர் என்று விசாரித்தார். என் அம்மாவும் அப்பாவும் தாகத்தோடு இருக்கிறார்கள், இதோ இந்த சுரக்குடுவையிலே நீர் எடுத்து கொடுங்கள்னு சொல்லி தன் உயிரை விட்டான். தசரத சக்கரவர்த்தி அந்தக்கன் மாமுனிக்கும் அஞ்சனை தேவிக்கும் இவர் சுரக்குடுவையிலே நீர் எடுத்து கொடுத்த போது இவருடைய குரலை கேட்டு என் மகன் போல் தெரியவில்லையே. அப்பந்தான் உண்மையை சொன்னார். அறியாமல் உங்கள் மகனை ஆணை என்று நான் பானத்தை போட்டு கொன்றுவிட்டேன், என்னை மன்னிக்க வேண்டும். என் மகனுடைய உயிரை எடுத்த உனக்கு நான் கண்டிப்பா தண்டனை கொடுப்பேன். உங்கள் மகனை கொண்டதற்கு மரண தண்டையா இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். மரணத்தை செய்து மரண தண்டனை உனக்கு கிடையாது. என் மகன் எனக்கு கடைசி காலத்தில் எனக்கு துணையாக உதவி செய்ய இல்லாமல் ஆனதை போல அதே போல நாளை ஒரு காலம் உனக்கு 4 ஆண் குழந்தை பிறக்கும். 4 ஆண் குழந்தை பிறந்தாலும் என் மகன் எப்படி என்னை விட்டு பாதையிலே போனானோ அது போல நீ இறந்து போகும் போது கடைசி காலத்திலே உனக்கு ஒரு மகனும் உதக மாட்டான் அப்படின்னு இவர் சாபத்தை கொடுத்தார். தசரத சக்கரவர்த்தி அவர் சொன்ன காரியங்களை நிறைவு செய்து அவர் எங்கே வருகிறார் தெரியுமா? தசரத மன்னனவே வளமான வனங்களே அயோத்தி நாட்டுக்கு அவசரமாக அவரோ அயோத்தி நாட்டுக்கு அவசரமாக வந்ததொரு வேளையிலே அயோத்தி நாட்டுக்கு அவசரமாக வந்த அரச மன்னன் குலகுருவாகப்பட்ட வசிஷ்டரிடத்தில் விவரத்தை சொல்லி புத்திரகாமேஷ்டி யாகத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று அரண்மனையில் உள்ள அத்தனை பேர்களும் பணிகளை செய்ய கலைக்கோட்டு மாமுனிவருடைய தலைமையிலே புத்திரகாமேஷ்டியாக ஏற்பாடு நடக்க ஆள குளியமைத்து அரையளவு மணலை குமைத்தார்கள். அதிலே ஆலங்குச்சி அரசங்குச்சி புங்கங்குச்சி புளியங்குச்சி வேப்பங்குச்சி வன்னிக்குச்சி அரசங்குச்சி புரசங்குச்சி இப்படி 21 வகையான குச்சிகளை கொண்டு வந்து யாக குழியிலே போட்டு நாங்கு என்ன போங்கு என்ன நல்ல எண்ணெய் குடமா நெய் இத்தனையும் ஊத்தி அக்கினியை மூட்டி புத்திரகாமேஷ்டி யாகம் வெகு சிறப்பா நடக்கு. அப்படி யாகமானது நடந்து கொண்டிருக்கும் போது அது நிறைவாகும் தருவாயில் அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்திலிருந்து ஒரு அழகான பூதம் வெளி தோன்றி வருகிறது. பூதம் இப்படியா வரும்? பூரா பேரும் முடிச்சுட்டாவோ தூங்கிக்கிட்டு இருந்தாவோ பூரா கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கிட்டே இருந்தாவோ இப்ப கண்ணு 2 சொக்குது பாத்துக்கோ. பனி அடிக்க எனக்கே கறக்குது. என்ன மூஞ்ச பார்க்காம விட்டுட்டேன்னா அப்படியே தூங்கிடுவேன். நேத்து வர முழிப்பு. ஆமா அப்ப பூதம் வருது. பூதம் இந்த பூதமானது தன் வலது கையிலே பாவச கிண்ணத்தோடு வெளிவந்து மாமுனிவரை அழைத்து இந்த அமிர்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய பாவசத்தை மனைவிமார் 3 பேர்களுக்கும் பங்கிட்டு கொடுக்க சொல்லு என்றார். அதை அருந்திய மகிமையினால் அவருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்ல தசரத சக்கரவர்த்தி பாவச கிண்ணத்தை வாங்கினார். அதை 3 பங்கா போட்டு மூத்த பங்கை
முதல் பங்கை மூத்த மனைவிக்கு கொடுத்தார். இரண்டாவது பங்கை எடுத்தார், இரண்டாவது மனைவிக்கு கொடுத்தார். மூணாவது பங்கை எடுத்து கடைசி பொண்டாட்டி சுமித்ரா தேவிக்கு கொடுத்தார். மூணாவது மனைவி ரொம்ப செல்லமான மனைவியில. ஆமா. அதுக்கு பிறகு மறுபடியும் இந்த பாவச கிண்ணத்துல ஆங்காங்கு ஒட்டி கொண்டிருப்பதை வலித்து மறுபடியும் இதை யாருக்கு கொடுக்கன்னு யோசனை பண்ணாரு. அப்படியே மறுபடியும் கடைசி தேவிக்கு கொடுத்துட்டார். ஆமா. இப்படி இந்த சுமித்ரா தேவிக்கு மட்டும் 2 பங்கை கொடுக்க இந்த அமிர்தத்தை அருந்திய மகிமையினாலே என் பெருமானுடைய கிருபையினாலே அவள் தேவிமார் மூவியர்களும் எப்படி இருக்கிறார்கள்? சாமி அந்த மாதங்களை மறந்து அதுவே குளிகள் பமா உச்சமாக குளி மறந்து உருகாம இருப்பா தங்கையவா குளி மறந்து அவள் 40 நாள் இருப்பமா உச்சம் 1 மாதமாச்சு 3வது மாதத்திலே முகங்கள் எல்லாம் வெளுத்திடும் 4வது மாதத்தில் நாவு வல்ல உணர்ந்திடும் 4 தங்க திம்பா 5வது மாதத்தில் அறவையிடும் பூரணா 6வது மாதத்திலே அங்கமெல்லாம் கண்டனே அவளுக்கு அங்கமெல்லாம் அவன் 7 நல்ல மாதமாச்சு 7 நல்ல மாதமாச்சு அவன் உடம்பு சூடானா அவன் 8 நல்ல மாதமாச்சு 8 முட்டா அழுகுதன்பா அவன் 9 மாதமாச்சு அவன் போல சுழலுவாளா அவள் இறகு வச்சு இருக்கும் போது என்ன நடக்குதானா அது என்ன நடக்குதானா ஒரு மாதம் 2 மாதம் உச்சம் 3 மாதமாச்சு அவள் 4 மாதமாச்சு நடை திறந்தது 5 மாதத்திலே அறவயிரும் பூரணம் 7-8 மாதங்களாச்சு அவள் உடம்பு சூழாயிருக்கிறாள் 8-9 மாதங்களாகி இருக்கும் போது இவ 3 பேருக்குமே இவ கர்ப்பவதியா இருக்கும் காலத்துல எவ்வளவோ பண்ட பலகாரம் எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் அதையெல்லாம் சாப்பிடணும்னு இவங்க 3 பேருக்குமே ஆசை கிடையாது. மாங்காயும் தேங்காயும் அழகில் உள்ள புளியங்காவும் கருத்தாருக்கு தெரியாமல் அடுப்பு சாம்பல் திம்பார்கள். இப்படியாகவே இருந்து கொண்டிருக்கும் காலத்தில் என் பெருமானுடைய கிருபையினாலே இவள் மாதங்கள் உச்சம் பெற்று இருக்குகின்ற போது ஒரு நாள் அடிதடியா வயருளை அவன் இருப்பறிந்தா